வணக்கம் சகோ. இன்னைக்கு முஃபாசா த லைன் கிங் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லைன் கிங் படத்தை நீங்கள் பார்த்துருக்கணும். ஒருவேளை நீங்கள் பார்க்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டெலிகிராம் சேனலில் லைன் கிங் படம் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1ல் முஃபாசா சிங்கத்துடைய பையன் சிம்பா எப்படி ஒரு அரசனாக மாறினா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிம்பாவுக்கு ஒரு குட்டி சிங்கம் ஒன்று பிறந்திருக்கு. அந்த குட்டி சிங்கத்தோடைய பேர் கேரா. சிம்பா தன்னோட பொண்ணு கேராவை டிமோன் அண்ட் பும்பாவுடைய பொறுப்பில் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. டைமில் மழை பெய்யுது, பயங்கரமாக இடியவும் ஆரம்பிக்குது. பார்த்து பயப்படுற கேராவை டிமோன் அண்ட் பும்பா கதை சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா கேரா சமாதானம் ஆகல. அப்பதான் அந்த இடத்துக்கு ரஃபிகி வராரு. ரஃபிகி வந்து கேரா கிட்ட நம்மளுடைய அரசர், அதாவது உன்னோட அப்பா சிம்பா அரசனான கதை உனக்கு தெரியும், ஆனா சிம்பாவோட அப்பா முஃபாசா அரசனான கதை தெரியுமா அப்படின்னு முஃபாசா அரசனான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முஃபாசாவுடைய சின்ன வயசுலயே தன்னோட அப்பா அம்மாவை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி பிரிஞ்சு வந்த முஃபாசாவுக்கு ஒரு குடும்பம் ஒன்று கிடைக்குது. அதில் தான் டாக்கா அப்படிங்கிற தம்பியும் கிடைக்கிறான். அது கூடவே ஒரு வெள்ளை கலர்ல இருக்கிற சிங்க கூட்டத்துடைய பாகையும் கிடைக்குது. ஒன்னா பிறக்கலனாலும் முஃபாசாவும் டாக்காவும் அண்ணன் தம்பி மாதிரியே பழக்கிறாங்க. இப்படி அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் எப்படி பகையாளியா மாறினாங்க, டாக்கா எப்படி ஸ்காரா மாதிரி தன்னுடைய அண்ணன் முஃபாசாவையே கொல்ல முயற்சி பண்ணா, வெள்ள சிங்க கூட்டத்துக்கும் முஃபாசாவுக்கும் என்ன பிரச்சனை, அதனால அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஆபத்து வந்துச்சு, மில்லேலி அப்படிங்கிற ஒரு சொர்க்க பூமிக்கு முஃபாசா எப்படி அரசனா மாறினா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. படத்தோடைய ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதில் வர விஎஃப்எக்ஸ், அனிமேஷன் எல்லாமே பக்காவா இருக்கு. படம் பார்க்கறதுக்கு நாமளே காட்டுக்குள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாமே தத்ரூபமா இருக்கு. லைன் கிங் படத்தை பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி முஃபாசா த லைன் கிங் படத்தையும் நீங்க பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான படமா இருக்கும். டோட்டலா சொல்லணும்னா ஒரு சூப்பரான தரமான படம். ஆனா படம் பார்க்குறப்ப இந்த கதையை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். என்னதான் பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் அந்த கதையை சொல்ற விதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் அந்த கதையை ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் சொன்னா அந்த கதை கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் எல்லாரோடவும் ஜாலியாக சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான படம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாச்சு இந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம்.